இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து நல்ல மழை பெஞ்சிருக்கு. இப்போ மாங்காயில் பார்த்தீங்கன்னா துளிர் உக்காந்துருக்கு. இப்போ நம்ம இந்த இவர் பேர் வந்து வாஜித்து. இவர் வந்து இங்கே இருக்கிற சந்தாரப்பள்ளியில் தான் இருக்கிறாரு, நியர்பை ஜெகதேவியில். இவரை நம்ம கேட்டால் எப்படி இவர் எல்லாம் பராமரிப்பு பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு மாங்காய் சீசனில் எல்லாம் இவர் வந்து எல்லாமே இவருக்கு அத்துப்படி. இவருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் சீசனில் இந்த மாதிரிலாம் பூ துளிர் விட்டுருக்கு. இந்த பூ வந்து பார்க்குறதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்குது. பட் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் ஆக ஆக இந்த பூவையெல்லாம் உதிரிட்டு மாங்காவே உக்காரதில்ல. அது என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நம்ம வியூவர்ஸுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது என்ன காரணம்னா, இது பூ ஸ்டார்டிங் இளம் பூ. அது பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்த பூ இது. இந்த பொங்கலுக்கு முன்னே மோடம் பிடிச்சிருந்துச்சு பாருங்க. ஆமாம், உளுந்து பனித்தோல் மாதிரி உளுந்து கரையன் ஆயிடுச்சு. இப்போ பனி விழுந்தா இந்த மாதிரி கரையன் ஆகிடுமா? பனி விழுந்தாலும் ஆக வாய்ப்பு இருக்குது. அதிகம் பனி இருந்தால் வாய்ப்பு அதிகம். அதுக்கும் மருந்து இருக்குது. அதை அடிச்சிட்டோம்னா ஒரு 15 நாளைக்கு கிளியர் ஆகும். 15 நாளைக்கு பிஞ்சு செட் ஆகிற வரையும் மருந்து அடிக்கணும். பின்னாடி வந்த பூ இது. பின்னாடி வந்த பூ இது. இது வந்து அவ்வளோ இன்னும் கருப்பு ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்னா நல்லா அப்படியே செட் ஆகும். ஆமாம். இந்த பூ உக்காரும் போது உங்களுக்கு பனியும் இல்லை மழையும் இல்லை, வெயில் காலம் ஸ்டார்ட் அடிக்கிறோங்க. மருந்து அடிக்கிறோங்க நாங்கள். இது பூ வராதுக்கு முன்னே ஒரு மருந்து ஆயிடுச்சு. பூ வராதுக்கு முன்னாடி ஒரு மருந்து அடிச்சிட்டுங்க. இப்போ இது மேலே 3 நாள் ஆகுது மருந்து அடிச்சு. இது மேலே பூ வந்த பின்னாடி திருப்பியும் 3 மாதம். ஏன்னா இந்த இளம்பூவில் வந்து ஜங்கு புழுன்னு ஒன்று உருவாகும். ஜங்கு புழு. ஆமாம், ஜங்கு புழுகு, சாம்பல் நோகு, இந்த கருபண்டு இதெல்லாம் உருவாக வாய்ப்பு அதிகம். அதனால வந்து நம்ம பார்த்து கொஞ்சம் க்ளீனாக பார்த்து அடிச்சிட்டோம்னா அந்த பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமாம். சரிங்க. இது இன்னும் எவ்வளோ மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் இது மாங்காய் வரோங்க? இன்னும் ஒரு எப்படியும் ஒரு நல்லா ஒரு ஊறுகாய் ஸ்டேஜ் அறுக்கணும்னா கூட எப்படியும் ஒரு 3 மாதத்துக்கு மேலே தான் ஆகும். 3 மாதத்துக்கு மேலே ஆகும் மாங்காய் வரும் அப்படின்னா. இந்த இது இப்போ ஜனவரி அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரலில் எண்டில் 2 மாதத்தில் பிஞ்சில் கூட வந்துடும். நம்ம நல்லா தரமாக இருக்குன்னா 3 மாதம். தரமான மாங்காய் இருக்கணும் இன்னும் ஒரு 3 மாதம் அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் லாஸ்ட்டில் ரெடி ஆகும் மாங்காய் ரெடி ஆகும். அதுவும் ஊறுகாய் மாங்காய் ரெடி ஆகும். இப்போ இதுலேயே வந்து வந்துடும் 3 மாதத்தில். இதே 3 மாதத்தில் வந்துடும். 3 மாதத்தில் தரத்துக்கே வந்துடும். ஆமாம். சரிங்க. இப்போ ஊறுகாய் விட்டு நீங்கள் வேறு என்ன பண்ணுறீங்க? ஊறுகாய்க்கு முன்னாடி வர இதுக்கு ஊறுகாய்க்கு அறுத்து போட்டுருங்க. ரெண்டாவது லைனுக்கு அனுப்புறங்க. கலருக்காய் வந்து லைனுக்குன்னா எங்கே அனுப்புறீங்க? ஹைதராபாத்து, ஜம்மு காஷ்மீர் அந்த லைனுக்கு அனுப்புறங்க. அந்த லைனுக்கு அனுப்புறீங்க. அந்த மாதிரி மீதியெல்லாம் அந்த கொஞ்சம் கலர் கம்மியாகிற காய் ஜூஸ் ஃபேக்ட்ரி தான். கலர் கம்மியான காய்னா பச்சடி காய், கிரீன் கலர் வருது பச்சடி காய். அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிச்சி விட்றீங்க. நீங்கள் சுற்று வட்டாரத்தில் எவ்வளோ ஜூஸ் ஃபேக்ட்ரி இருக்குது? இங்கே ஒரு 20-25 30 ஃபேக்ட்ரி இருக்கும். சரௌண்டிங் எல்லாம் சரௌண்டிங்கில் 30 ஃபேக்ட்ரி இருக்குது. சரிங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு இது மேங்கோ. இப்போ கிருஷ்ணகிரி வந்து ரொம்ப பேர் போனது வந்து மாங்காயில் தாங்க. இந்தியாவுக்கே பேர் வந்து கிருஷ்ணகிரி மாங்காயில் தான் பேர் போனது. இப்போ கிருஷ்ணகிரியில் இந்த மாதிரி ஒரு மாங்காய் இருக்கிறது எப்படியெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம வியூவர்ஸுக்கு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ நிறைய பேருக்கு தெரில மாங்காய் வியாபாரிங்கெல்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது அண்ணா இவர் உங்கள் பேர் என்ன நான் சொன்னீங்க? பைரப்பன். இவர் கூட சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். இது வந்து நம்ம வியூவர்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் கஷ்டம் புரியும் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த காய் பாருங்க. சொல்லுங்கள். இந்த தூரலும் இந்த துளுரும் பூவும் ஒட்டா வரும்போது ஜோன் விழும். அது நம்ம பார்த்து கொஞ்சம் கிளியர் அப்பே கொஞ்சம் ஜோன் விழும்னா அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஜோன் கம்மு மாதிரி இலையில கருப்பா வந்து கம்மு மாதிரி வந்துடும். கருப்பா வந்தா ஜோன் முத்துனா மட்டும் தான் கருப்பாகும். இந்த இலசிலே சும்மா விளக்கண்ண மாதிரி அதுல படிஞ்சு நிற்கும். அதான் பிசுன்னு கருப்பா. அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பூ கருப்பாகும். பிஞ்சு செட் ஆகாது. பிஞ்சிலே சொரியா வந்துடும். அது பார்த்து நம்ம இந்த பூ வெளியே வரத்துலேருந்து நம்ம டெய்லியும் பார்த்துனே இருக்கணும். பராமரிப்பு பண்ணின்னு இருக்கும். கரெக்டாக பார்த்து மருந்து கொடுத்துனே இருக்கணும் அதுக்கு. அப்போ நம்ம சொல்கிற மாதிரி அறுக்க முடியும். சரிங்க.
இப்போ இந்த காப்பு இப்போ நீங்கள் வந்து இது ரெடி பண்ணுறதுக்கு இது மாங்காய்க்கு எதுனா தண்ணி பாய்க்கிறீங்களா? நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல ஆட்டு எருவு, மாட்டு எருவு. மரத்துக்கு ஸ்ட்ரென்த்து அதான் ஆட்டு எருவு தான் மெயின். ஆட்டு எருவு மாட்டு எருவு ரெண்டும் கலந்து மிக்ஸ் பண்ணி வருஷத்துக்கு ஒரு முறை போடுறீங்க. இப்போ இந்த காப்பு முடிய வரைக்கும் எதனா தண்ணி நீங்கள் பாய்க்கிறீங்களா என்ன? இப்போ நம்ம தண்ணி எடுத்து விடலாம். விட்டால் என்ன ஆகும், துளிர் 1-2 காஞ்சதில் துளிர் போடும். இந்த மாதிரி துளிர் போடும். ரொம்ப அந்த துளிர் போட்டால் அது வந்து பூ வந்து அவ்வளோ இதாக வராது. அதனால இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி செட் ஆனால் இந்த மாதிரி செட் ஆகணும் பிஞ்சுங்க. இந்த மாதிரி செட் ஆயிடுச்சுன்னா நம்ம தண்ணி கட்ட ஆரம்பிக்கலாம். வாரத்துக்கு ஒரு தண்ணி இந்த மாதிரி. ஆமாம். சரிங்க வாஜித் சார், நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ரொம்ப இந்த பற்றி வந்து நீங்கள் மாங்காய் பற்றி வந்து ரொம்ப டீப்பாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வியூவர்ஸுக்கும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். இது என்ன மாங்காய் பற்றி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணகிரி வந்து பேர் போனதுலேயே வந்து மாங்காயில் தான் பேர் போனது. அதனால் நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள்